மின்னல் மின்னுகிற நேரத்தில் மத யானையின் மீது ஒரு இளம் பிள்ளை வேல் எறிந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்திச் சென்றதையும் சிவியில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின. அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள். அந்த சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூன்யமாக காணப்பட்டது. ஒரு ஈ காக்கை அங்கே கிடையாது. பல்லக்கில் இருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்துக் கொண்டு அன்பு கனிந்த குரலில், சிவகாமி, பயமாயிருக்கிறதா? இல்லவே இல்லை அப்பா, பயம் இல்லை. நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பியிராவிட்டால் நம்முடைய கதி என்னவாக இருக்கும்? பல்லக்கு சுக்குநூறாயிருக்கும். ஐயோ, அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்து விட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டமெடுக்க சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பி இருக்கலாம். ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான். நாலாபுறமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள். வந்தவர்கள் எல்லோரும் அங்கு நிகழ்ந்தகளை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கலகலவென்று பேச்சொலி எழுந்தது. ஆஹா, ஆயனரும் அவர் மகளும் அல்லவா? நல்ல வேளையாய் போயிற்று. கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றார்கள். கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார். அந்த பிள்ளை யாராயிருக்கும்? அவனுடைய கதி என்னவாயிற்று? இதை பற்றித்தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இளம் பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மிதிபட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார். இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவகேண்டை வந்தார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள். சிவகாமி, இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை. நாம் போகலாம். எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்து விடுகிறது. தந்தையும் மகளும் சிவிகைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண் புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரைகள் தொடர்ந்து வருவதுமாக தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகிக் கொண்டார்கள். மகேந்திர மகாபல்லவர், திரிபுவன சக்கரவர்த்தி, குணபுர மகாராஜா, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண் புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று. சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, ஆயனரே, இது என்ன? நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது? ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்று நேரவில்லை பிரபு. சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா? சிவகாமி பயப்படவில்லை. இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் நின்ற சிவகாமியை பார்த்தார். அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பரிவுடன் நோக்கி, சிவகாமி, ஏன் தலை குனிந்து கொண்டிருக்கிறாய்? ஓ, அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா? சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவள் மௌனமாக இருந்தாள். அப்போது ஆயனர், பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா? ஏதோ மிகவும் முக்கியமான காரியம். ஆதலால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும். ஆமாம் ஆயனரே, ரொம்பவும் முக்கியமான காரியம்தான். எல்லாம் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். மந்திராலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன். நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள்? ராத்திரி வீடு போய் சென்றால் தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம். ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீணாக போக வேண்டாம் என்றுதான் இன்றே புறப்பட்டேன் பிரபு. ஆமாம், உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுதான். இப்போதும் ராத்திரியே போவதாகத்தான் உத்தேசமா? ஆம் பல்லவேந்திரா, பட்ட பகலை போல் நிலா எரிகிறது. இரவு போய்விடுவதே சௌகரியம். ஆஹா, இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வர வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அது முடியாத காரியம். நாளை அல்லது மறுநாள் வருகிறேன். அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் மேலிருந்த நரசிம்மவர்மர் வெகு லாகவத்துடன்
குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து, அப்பா, யானை மீது வேலெறிந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே. ஆயனரே, அந்த வாலிபன் யார்? அவன் எங்கே சென்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுதான் தெரியவில்லை. வேலை எரிந்ததும் அவன் மின்னலைப் போல மறைந்து விட்டான். ஆனால் அப்படி மறைந்ததனாலேயே அவன் உயிர் தப்பி பிழைத்தான். தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது. குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நின்றன. நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீது இருந்தபோது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் அவள் அருகிலே சற்று முன்னால் அவள் கையிலிருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது. அதை பார்த்த நரசிம்மவர்மர், சிவகாமி, இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார். சிவகாமி சிறிது பின்வாங்கி முறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினாள். அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்ட போது அவருடைய கை விரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும். தேள் கொட்டியவர்களைப் போல அவர்கள் அவசரமாக விலகிக் கொண்டதிலிருந்து இதை ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு ஆயனரை பார்த்து, உங்களை மத யானையின் கோபத்தில் இருந்து காப்பாற்றியது இந்த வேல்தான் ஆயனரே? ஆமாம் பல்லவகுமாரா என்று ஆயனர் மேலும் ஏதோ சொல்வதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து, அப்பா, இந்த வேலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீரச் செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பி அல்லவா இந்நேரம் இழந்திருப்போம். மகா சிற்பி மட்டும்தானா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் அல்லவா எழுந்திருப்போம். அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான். இவர்கள் இப்போது புறப்பட்டு செல்லட்டும். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது. குழந்தாய், உன்னுடைய ஆட்டம் என்று அற்புதமாய் இருந்தது. முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று. ஆயனரே, சொல்லுங்கள் பிரபு. உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன். இப்போது ஜாக்கிரதையாய் போய் சேருங்கள். அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏறமாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார். நரசிம்மவர்மரும் தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார். குதிரைகள் புறப்படும் முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு, அயலூரில் இருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராயிருந்தாலும் இன்று இரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து. சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தார்கள். காவலர் புடைசூழ சிவிகை காஞ்சி கோட்டையின் கீழ்வாசலை நோக்கிச் சென்றது. வீதி ஓரத்தில் இருந்த சுமைதாங்கியின் மீது பரம்ஜோதி சாய்ந்து கண்ணை மூடி கால் நாழிகை கூட இராது. ஏதோ பேச்சு குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக் கொண்டு கண் விழித்தான். தெருவில் யாரோ இவ்விதம் பேசிக்கொண்டு போனார்கள். கோயில் ஆணைக்கு மதம் பிடித்தால் துர்ச்சாகுணம் என்று சொல்கிறார்களே. ஆமாம், நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகிறது. யானைக்கு எப்படி மதம் பிடித்ததாம்? யாருக்கு தெரியும்? யாரோ அசுலூரான் ஒருவன் யானையின் மேல் வேலை வீசி எறிந்தானாம். அதனால் யானைக்கு வெறி பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆயன சிற்பியும் அவருடைய மகளும் பிழைத்தது புனர்ஜென்மம் என்கிறார்களே. அப்படித்தான். அரங்கேற்றம் நடுவில் நின்றது போதாது நின்று இந்த ஆபத்து வேற அவர்களுக்கு நேர்ந்தது. அதற்கு மேல் பரஞ்சோதிக்கு அவர்கள் பேசியது கேட்கவில்லை. வேலை ஏறினதனால் யானைக்கு வெறி பிடித்து விட்டதாம் எனும் பேச்சு காதில் விழுந்ததும் பரஞ்சோதியின் உள்ளம் திடுக்கிட்டது. அப்போது அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடுத்தெருவிலேயே போட்டுவிட்டு அவன் ஓடி வந்து விட்டான். திருநாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில் இருந்தன. இன்னும் அவனுடைய துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணமும் மூட்டைக்குள்ளே தான் இருந்தன. அதை அவசியம் கண்டுபிடித்தாக வேண்டும். போட்ட இடத்திலேயே மூட்டை கிடைக்குமா? திக்கு திசை புரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்தை மறுபடியும் கண்டுபிடிப்பது எப்படி? பரம்ஜோதி சுமைதாங்கியிலிருந்து இறங்கி தான் ஓடி வந்த வழி எதுவாயிருக்கும் என்று ஒருவாறு ஊகித்துக் கொண்டு அந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதற்குள் வீதிகளில் ஜனநடமாட்டம் வெகுவாக குறைந்து போயிருந்தது. வீட்டு கதவுகளை எல்லாம் சாத்தியாகிவிட்டது. வீதி விளக்குகளை அணைத்து விட்டார்கள். நல்ல வேளையாக பூர்ணச்சந்திரன் பால் போன்ற வெண்ணிலாவை பொழிந்து கொண்டிருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாற்புறமும் கூர்மையாக பார்த்து கொண்டு பரம்ஜோதி வெகு நேரம் நடந்தான். எவ்வளவு நடந்தும் யானையை சந்தித்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மூட்டையையும் அவன் எங்கும் காணவில்லை. நேரமாக ஆக வீதிகளில் நிசப்தம் குடிகொண்டது. உச்சி வானத்தில் சந்திரனை பார்த்து அர்த்தராத்திரி ஆகிவிட்டது என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். கால்கள் இனி நடக்க முடியாதபடி சோர்ந்து போயின. உடம்பை எங்கேயாவது கீழே போட்டால் போதும் என்று அவனுக்கு ஆகிவிட்டது. இனிமேல் மூட்டையை தேடுவதில் பயனில்லை,
நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும். ஆனால் எப்படி போவது? வழி கேட்பதற்கு கூட வீதிகளில் யாரையும் காணோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலைவதை நினைத்த போது பரஞ்சோதிக்கு எப்படியோ இருந்தது. ராத்திரியெல்லாம் இப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டியதானோ? ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்துள்ள இந்த நகரிலே தனக்கு இரவில் தங்குவதற்கு இடம் கிடையாதா? நல்ல வேளையாக இதோ யாரோ வருகிறார்கள் போலிருக்கிறது. பேச்சுக்குரல் கேட்கிறது. அவர்களை விசாரித்து பார்க்கலாம். ஒரு வீதியின் முடுக்கில் 2 பேர் பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்தால் நகர்காவலர்கள் என்று தோன்றியது. பரஞ்சோதியை பார்த்ததும் அவர்களே நின்றார்கள். யாரப்பா நீ? நடுராத்திரியில் எங்கே கிளம்பினாய்? நான் அயலூர் ஐயா. அயலூர் என்றால் எந்த ஊர்? சோழ தேசம். ஓஹோ, உறையூரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி கிராமம். இன்று மாலைதான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா? இங்கே எதற்கு வந்தாய்? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் பயில்வதற்காக வந்தேன். அப்படியானால் நள்ளிரவில் தெருவீதியில் ஏன் அலைகிறாய்? மடம் இருக்கும் இடம் தெரியவில்லை. சாயங்காலத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த காவலர்கள் இருவரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் தொனித்தது. அவர்களில் ஒருவன், நாவுக்கரசர் மடத்திற்கு நீ கட்டாயம் போக வேண்டுமா? ஆமையா. நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம். நீ வந்தால் அழைத்து கொண்டு போய்விடுகிறோம். பரஞ்சோதி காவலர்களுக்கு வந்தனம் சொல்லிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் உயரமான மதில் சுவர்களை உடைய ஒரு கட்டிடத்தின் வாசலில் வந்து நின்றார்கள். இதுதான் மடமா? ஆமாம். பார்த்தா தெரியவில்லையா? இது மடமாக தோன்றவில்லையா? உண்மையில் பரஞ்சோதிக்கு அது மடமாக தோன்றவில்லை. அருகில் கோவில் எதையும் காணவில்லை. கட்டிடத்தின் உயரமான சுவர்களும் வாசற்கதவில் பூட்டியிருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு இன்னதென்று தெரியாத சந்தேகத்தை உண்டாக்கின. அவனை அழைத்து போனவர்கள் ஒருவன் வாசற்கதவண்டை சென்று அங்கே இருந்த காவலாளியிடம் ஏதோ சொன்னான். உடனே பூட்டு திறக்கப்பட்டது. கதவும் திறந்தது. வா தம்பி. நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்துக் கொள்ள பரஞ்சோதி வாசற்படியை தாண்டி உள்ளே சென்றான். இருபுறமும் உயரமான சுவர் எழுப்பிய குறுகிய சந்தின் வழியாக அவனை அழைத்து போனார்கள். ஓரிடத்தில் நின்றார்கள். அங்கிருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. எங்கேயே படுத்துரு, மடத்தில் எல்லாரும் தூங்குகிறார்கள். பொழுது விடிந்ததும் பார்த்துக் கொள்ளலாம். பரஞ்சோதி அந்த இருட்டறைக்குள் எட்டி பார்த்தான். கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரைப்பாயும் கிடந்தன. ஒரு மூலையில் சட்டியில் தண்ணீர் வைத்திருந்தது. திரும்பி தன்னுடன் வந்த காவலர்களை பார்த்து, இது மடம் தானா? ஆமா தம்பி, உனக்கு என்ன சந்தேகம்? இங்க இருக்க விருப்பம் இல்லாட்டா வெளியில போயிடு. பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாவது ராத்திரி படுத்து தூங்க இடம் கிடைத்தால் போதும் என்று இருந்தது. இல்லை, நான் இங்கேயே படுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். அப்போது அவனை அழைத்து வந்தவர்கள் ஒருவன், தம்பி, இது மடம்தான். ஆனா நாவுக்கரசர் மடம் அல்ல, மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியின் மடம் என்று சொல்லிக்கொண்டே கதவை சாத்தினான். அடுத்த கணம் அரைக்கதவை பூட்டும் சத்தம் கேட்டது. பொன்னி நதி தன் 10,000 கைகளாலும் வளப்படுத்தி பொன் கொழிக்கச் செய்யும் கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி என்றும் கிராமம் செழித்து விளங்கிற்று. இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்ற பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி. சோழ நாடு முழுவதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதையர்கள் ராஜ சேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாக இருந்தார்கள். சோழ வம்சம் பழம் பெருமை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கிய போது மாமாத்திரர் குலமும் அதன் சிறப்பை இழந்தது. சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலையும் எல்லைக்காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள். இத்தகைய குலத்திலே பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயாரின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து வந்தான். முரடன், பொல்லாதவன் என்று அக்கம்பக்கங்களில் பெயர் வாங்கினான். சண்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்தது. போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது. வீராதி வீரர்கள் என்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதையர்களின் வீர ரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் அலைமோதிக்கொண்டு ஓடியது. கழி விளையாட்டு, கத்தி விளையாட்டு, மல் யுத்தம், வேல் எறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான். பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் ஏக புத்திரனிடம் உயிரையே வைத்திருந்தாள். ஆனாலும் பரஞ்சோதியின் முரட்டு காரியங்கள் அவளுக்கு பெரிதும் கவலை அளித்தன. அந்த மூதாட்டி சிவபக்தி செலுத்துவதிலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தவள். அவளுடைய தமையனார் திருவெண்காட்டு பதியில் புகழுடன் வசித்த மருத்துவர், சிவநேச செல்வர். தெய்வ தமிழ் மொழியை நன்கு பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார். வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் வல்லவராக இருந்தார். அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர். அழகிலும் குணத்திலும் அவள் இணையற்று விளங்கியது போல கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினாள்.
இந்த திருவெண்காட்டு பெண்ணை தன் மகனுக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று பரம்ஜோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனதிலே குடிகொண்டிருந்தன. பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம் அருமை பெண்ணை கொடுப்பாரா? பரம்ஜோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக்க அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள். ஆனால் பரம்ஜோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லோரும் தோல்வியே அடைந்தனர். அவர்களில் ஒருவராவது அதிக காலம் நீடித்து அந்த முயற்சியை செய்யவில்லை. ஒவ்வொருவரும் சில காலம் முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்கள் புதல்வன் வெகு புத்திசாலி, ஏக சந்த கிராகி என்றே சொல்லலாம். எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும், உடனே தெரிந்து கொள்கிறான். ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகிறது. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் சக்தி எங்களுக்கில்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள். இரண்டொரு அண்ணாவிமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள். அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயாரிடம் சொல்லிக் கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்துவிட்டது. இதனால் எல்லாம் பரம்ஜோதியின் தாய் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரம்ஜோதியும் வடிவழகி அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தார்கள். அங்கே பரம்ஜோதி உமையாளை பார்த்தான். உமையாளின் கல்யாணத்தை பற்றி பேச்சு நடப்பதை கேட்டான். தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது. எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான். அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரம்ஜோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்துக் கொண்டிருந்தாள். எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரம்ஜோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை. அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது. என்னடா என் கண்ணே? நான் காஞ்சி மாநகருக்கு போகப் போகிறேன். எதற்காக? கல்வி கற்பதற்காகத்தான் அம்மா. இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வானாலை வீணாய் கழித்து விட்டதை நினைத்தால் வருத்தமாய் இருக்கிறது. தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் சேர்ந்தாற்போல் கண்களில் துளித்தன. கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன், இங்கேயே படிக்க கூடாதா குழந்தாய்? இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராதுமா. நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டும் என்றால் காஞ்சி மாநகருக்குத்தான் போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்கும் இல்லையாம். நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேன் அம்மா. பரஞ்சோதி கூறியது உண்மைதான். அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாக இருந்தது. வடமொழி கல்வி அளித்த வேத கடிகைகளும் தமிழ் கல்வி பயில்வித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மத போதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன. இன்னும் சித்திரம், சிற்பம், சங்கீதம் ஆகிய அரும் கலைகளை பயில்வதற்கு சிறந்த கலைக்கழகங்களும் இருந்தன. இவற்றையெல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பு அளித்து தமிழகம் எங்கும் பெரும் கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிகழ்ந்திருந்தது. அந்த சம்பவம் மகாவீரரும் மகா புத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரின் மகிமையினால் சமண மதத்தை துறந்து சிவநேச செல்வரானதுதான். மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசர் சில காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதகர்களில் புகழ்பெற்றவராக விளங்கினார். பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை துறந்து சிவனடியாரானார். அது முதல் தேனினும் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பண்களையும் தாண்டகங்களையும் அமுத வெள்ளமாக பொழிந்து வந்தார். அந்த தெய்வீக பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தியானவர், நான் நாட்டுக்கு அரசன், தாங்கள் நாவுக்கு அரசர் என்று மருள் நீக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவநேசராகிவிட்டார். இந்த வரலாறு தமிழகம் எங்கும் பரவியிருந்தது. மேற்கூறிய அதிசயங்களை பற்றியே இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியினது வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமணம் ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் அந்த மடத்தில் தெய்வ தமிழ் மொழியும் தெய்வீக இசை பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்றும் நாடெங்கும் பிரசித்தமாக இருந்தன. இந்த செய்திகள் எல்லாம் பரம்ஜோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் தான் கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன் என்று அவன் தாயாரிடம் கூறினான். ஏக புதல்வனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து வடிவழகி அம்மை பெரும் வேதனை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று பரம்ஜோதி கூறியதும் அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவிலாத மகிழ்ச்சியையும் அளித்தது. தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரம்ஜோதி, அம்மா, நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கட்டு திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மகனுடைய மனநிலைமையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பரம்ஜோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவுக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாக சொன்னார்.
தமிழ்க் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையையும் அவன் கற்று வர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார். பரஞ்சோதியின் மனநிலைமையை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளை அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார். நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசி பெற்று மற்ற எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான். புறப்படும் போது கடைசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால், அப்பா பரஞ்சோதி, தூர வழி போகும்போது கையில் வேலுடன் புறப்படுவது நியாயம்தான். ஆனால் நீ வழிப்பிரயாணத்திற்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள். காஞ்சிமா நகரை அடைந்ததும் வேலை தலையை சுற்றி வீசி எறிந்து விடு. அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து. சிறைக்கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரைப்பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது. காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எறியத்தான் செய்தான். ஆனால் அந்த பொல்லாத வேல் மதங்கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது. அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது. காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள்? தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டுச்சோருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்கு தான் என்னமாக இருக்கும்? காஞ்சியில் தமிழ்க்கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம். இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா? சற்றென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவு வந்தது. அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார்? இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா? அது உண்மையாகிவிட்டதே. உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா? அன்று நண்பகலில் அந்த புத்த சந்நியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்துக்கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்துக் கொண்டான். அந்த சம்பவம் பின்வருமாறு. காலையெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சி நகர் இன்னும் ஒரு காத தூரத்தில் தான் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இளைப்பாறி செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான். அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அதன் பக்கத்தில் வேலாயுதமும் கிடந்தன. விஷஜந்துக்கள் அல்லது காட்டு மிருகங்கள் வரக்கூடும் என்ற எண்ணத்தினால் பரஞ்சோதி தூங்கவில்லை. சற்று கண்களை மூடுவதும் ஏதாவது சத்தம் கேட்டால் விழித்துக் கொள்வதுமாக இருந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை அவன் பார்த்தான். புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்டால் தூர விலகிப் போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள். எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான். அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது போல பாசாங்கு செய்ய அவன் தீர்மானித்திருந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். பரஞ்சோதி அஞ்சா நெஞ்சம் படைத்த வாலிபன்தான். ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் அவன் கண்ட காட்சி அவனை துணுக்குறச் செய்தது. புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது. அதைக் காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டுக் கொண்டிருந்த பாம்பு அதிக அருவருப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது. 5 அடி நீளமுள்ள நாக சர்ப்பம் அது. ஆனால் உயிரில்லாது. அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது. பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து, அடிகளே, இது என்ன வேடிக்கை? எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தூர எறியுங்கள். பிள்ளாய், இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா? இத்தனை நேரம் இந்த நாகசர்ப்பம் உன்னை தீண்டி இருக்குமே. நல்ல சமயத்தில் நான் வந்தியதை அடித்தேனோ, நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சந்நியாசி அந்த செத்த பாம்பை தூர எறிந்தார். பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய புன்சிரிப்பை மறைத்துக் கொண்டு, அப்படியா அடிகளே? நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை. என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள். பிறகு அவன் மூட்டையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று, தங்கள் திருநாமம் என்னவோ? என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தால். நாகநந்தி என்பார்கள். நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி? காஞ்சிக்கு போகிறேன். நானும் அங்கேதான் போகிறேன். வழித்துணை ஆயிற்று. வா போகலாம். இருண்ட சிறையில் கோரைப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்த பிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர். அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டான். நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞான திருஷ்டினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்காய் சொன்னாரோ? அவருடைய ஜோசியத்தில்
முற்பகுதி நிறைவேறிவிட்டது. தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மைதான். அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா? புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா? ஆம், பலிக்கத்தான் வேண்டும். தன்னுடைய கஷ்டம் உடனேயே நீங்கினாலும் சரி, கொஞ்ச காலம் கழித்து நீங்கினாலும் புத்த பகவான் அருளினால் நீங்க வேண்டியதில்லை, சிவபெருமான் கருணையினால் நீங்கினால் போதும் என்று அவன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. உண்மையில் பரம்ஜோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிகம் கவலைப்படவில்லை. தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதும் அரும் பெரும் செயல் ஒன்று புரிந்திருப்பதும் அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும், உண்மை தெரியும் போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான். எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி. ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது? ஓஹோ, எல்லாம் இந்த ஒரு சான் வயிறு செய்யும் காரியம்தான். ராத்திரி ஒன்றுமே சாப்பிடவில்லை அல்லவா? பசி வயிற்றை கிள்ளுகிறது. அதனால் தான் தூக்கம் பிடிக்கவில்லை. நல்ல காஞ்சி நகரம். நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டு கொல்லுகிற இந்த நகரத்தை பற்றி எண்ணத்தை சொல்வது. காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜெயின முனிவர் எதிர்பட்டார் அல்லவா? அந்த இராப்பட்டினிக்காரரின் முகதரிசனத்தின் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னமும் அபாவமாய் போய்விட்டது போலும். மேற்சொன்னவாறு பரம்ஜோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சட்டென்று கவர்ந்தது. சற்று முன்வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது. இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்து பரம்ஜோதி மேலே பார்த்தான். கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரணம் உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது. இத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாக இருந்தது. இல்லை இல்லை, துவாரம் எப்போதும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கிறது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான். ஆம், பூர்ண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தையெல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தனக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும். ஆஹா, இது என்ன? உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே. துவாரம் பெரிதாகி இருப்பது போல் தோன்றுகிறது. அடடே, முதலில் பார்த்தபோது ஒரு கைகூட நுழைய முடியாத சிறு துவாரமாயிருந்தது. இப்போது ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே. இதென்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா? மகேந்திர சக்கரவர்த்தி ஆளும் காஞ்சி மாநகரம் மாயாஜால நகரமாக இருக்கிறதே. ஐயோ ஐயோ, இதென்ன பயங்கரம்! பரம்ஜோதியின் மூச்சே ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது. மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு. இல்லை இல்லை, பாம்பு இல்லை, அது வெறும் கயிறுதான். பரஞ்சோதிக்கு போன உயிர் திரும்பி வந்தது. சி என்று மத்தியானம் அந்த புத்த பிக்ஷு செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிற செய்தாலும் செய்தார். கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது. மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது. யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள். எதற்காக? வேறு எதற்காக இருக்கும்? தன்னை தப்புவிப்பதற்காகத்தான். ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரிலே தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார்? தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கைக்கு எட்டும் தூரத்துக்கு வந்துவிட்டது. இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது. பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசையத் தொடங்கியது. மேலே இருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதை சந்தேகமில்லை. எதற்காக? ஓ, தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கிறார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பரம்ஜோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான். அதனால் வேறு என்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாயிருந்தது. இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று. அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது. அது அவனுடைய வயிற்றை கிள்ளிக் கொண்டிருந்த பசிதான். பரம்ஜோதி கயிற்றை அழுத்தமாக பிடித்து இழுத்தான். மேலே அது இறுக கட்டியிருக்கிறது என்று தெரிந்தது. தன்னுடைய பாரத்தை அது நன்றாய் தாங்கும் என்று நிச்சயமாயிற்று. உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான்.
ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்றுக் கொண்ட பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமாக விட்டுக்கொண்டு போய் அரண்மனையை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் அரண்மனை வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரர்கள், வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, மாமல்ல மகாவீரர் வாழ்க என்று கோஷித்துக் கொண்டு அவர்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றார்கள். காவலர்களுடைய வாழ்த்து ஒலியுடன் அங்கே வரிசை வரிசையாக நின்ற குதிரைகளின் கனைப்பு ஒலியும் சேர்ந்தது. அரண்மனை முன் வாசலை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த விசாலமான நிலா முற்றத்தில் வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது தெரிந்தது. சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் கண்டதும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செய்தார்கள். எல்லோருக்கும் முன்னால் நின்ற ஒருவர் மட்டும் தனியே பிரிந்து முன்னால் வந்து பணிவுடன் நிற்க சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா? புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்களா? ஆம் பிரபு, எல்லோருக்கும் சொல்லியாகிவிட்டது. அவரவர்களும் இன்னின்ன திக்குக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து விட்டேன். எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாய் தங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள் என்று சேனாதிபதி கூறினார். சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து, குழந்தாய், உன் தாயார் கவலையுடன் இருப்பாள். அவளிடம் சென்று விஷயம் இன்னதென்று தெரியப்படுத்து. இருவரும் போஜனத்தை முடித்துக்கொண்டு மேல் மாடத்துக்கு செல்லுங்கள். இந்த தூதர்களை அனுப்பிவிட்டு நானும் அங்கு வந்து சேர்கிறேன். வெகு காலம் சமணராய் இருந்த காரணத்தினால் சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்வதில்லை. சைவரான பிறகும் அவர் இரவில் உணவு அருந்தும் வழக்கத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகட்டும் அப்பா, இதோ போகிறேன். ஆனால் எல்லா படைகளும் வந்து சேரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா? ஆயத்தமாயிருக்கும் படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் அல்லவா? அதை பற்றி யோசிக்கலாம். குழந்தாய், நீ இப்போது தாயாரை போய்ப்பார். மாமல்லர் போன பிறகு மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகையாரே, தூதுவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது. தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உள்ள ஒவ்வொரு கோட்டத்திலும் 1000 வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது. மறுபடியும் செய்தி அனுப்பியவுடனே படை புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும். நான் சொல்வது தெரிகிறதா? தெரிகிறது பிரபு. கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? துறவரத்தாரை தவிர வேறு யாரையும் விசாரியாமல் கோட்டைக்குள் விடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். வெளியே போகிறவர்களை எல்லாம் கவனிக்கச் சொல்லியிருக்கிறேன். நகருக்குள்ளேயும் யார் பேரிலாவது சந்தேகத்துக்கு இடமிருந்தால் சிறைப்படுத்தி காவலில் வைக்கச் சொல்லியிருக்கிறேன். கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்திருக்கிறதா? சேனாபதி, பல்லவ சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்பது இந்த காஞ்சி கோட்டையின் பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரையில் லட்சோப லட்ச வீரர்கள் காத்திருக்கிறார்கள் பிரபு. உண்மைதான். ஆனால் அவர்கள் வெறும் கையினால் சண்டை போட முடியாதல்லவா? அந்த லட்சோப லட்சம் வீரர்களுக்கும் வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே? சேனாதிபதி கலிப்பகையார் மௌனம் சாதித்தார். கீழே சோழ நாட்டில் வாளும் வேலும் நன்றாய் செய்வார்கள் போல இருக்கிறது. யானை மேல் எரியப்பட்ட வேலை நீர் பார்த்தீரா? இல்லை பிரபு. மாமல்லனிடம் அது இருக்கிறது. மாமாத்திரர் என்று எழுதியிருக்கிறது. மாமாத்திரர் என்ற பட்டம் கீழே சோழ நாட்டிற்கு உரியதல்லவா? ஆம் பல்லவேந்திரா. அந்த வேலை எரிந்தவன் கீழே சோழ நாட்டானாய்த்தான் இருக்க வேண்டும். அம்மாதிரி வேல் எறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் இந்த கோட்டை காவலை பற்றி கவலை இல்லை. பல்லவ சைன்யத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்கிறார்கள் பிரபு. அந்த வேலை எரிந்தவன் 10,000-ல் ஒரு வீரன். அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், காவி துணி அணிந்தவர்களை பற்றிய கட்டளையை மாற்ற வேண்டும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பிய போது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்த பிட்சு நிற்பதை பார்த்தேன். சட்டென்று அவர் நிழலில் மறைந்து கொண்டார். கட்டளை என்ன பிரபு? ராஜவிகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்த பிட்சு யார் என்று பார்க்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்கிறேன். பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவர் இன்னென்ன கோட்டத்துக்கு போகிறார் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தினார். தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்திக்கு வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தத்தம் குதிரை மீது ஏறி விரைந்து சென்றார்கள். மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலா முற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீதிருந்து இறங்கினார். அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாலே கொண்டு சென்றார்கள். பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார். புதிதாக அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கும் நெடுக்குமாக சென்ற நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாக இருக்கும். நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்தப்புறத்தை அடைந்தார். அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும், குழந்தாய் வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. அடுத்த கணம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவி அந்தற்புற வாசற்படியில் வந்து நின்றார். அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும்
திரிபுவன சக்கரவர்த்தினி என்ற பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின. அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டு, குழந்தாய், இன்றைக்கு அம்மா, உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு வரம் தர வேண்டும். வரமா? நல்லது, கேள், தருகிறேன். அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன். அதை நீ தர வேண்டும். பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்பது நியாயம், பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா? முடியவே முடியாது என்றதும் புவனமகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கால் கை சுத்தம் செய்து கொண்டு வந்தார். பிறகு இருவரும் அந்தப்புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அங்கே மத்தியில் நடராஜமூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது. பின்புறச் சுவர்களிலே சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் விதவிதமான வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். உணவருந்த உட்கார்ந்ததும் புவனமகாதேவி, குழந்தாய், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம். கோட்டை வாசலெல்லாம் சாத்தியாகிவிட்டதாம். அரண்மனையெல்லாம் அல்லோல கல்லோலப்படுகிறது. எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை. நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள் என்றால் மட்டமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய்? மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு, அம்மா, சாப்பிட்டானதும் வேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரங்களையும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் ராப்போஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும். சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகை புரிந்தார். ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம். பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், அந்நிய நாடிலிருந்து வந்த பிரமுகர்கள், சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியார்கள், பிரசித்தி பெற்ற கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளிகளாக அழைக்கப்படுவது உண்டு. எனவே பகல் போஜன நேரத்தில் அரண்மனை வாசிகள் ஒருவரோடொருவர் அளவலாவுதல் இயலாத காரியம். மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ராப்போஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார். அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பரிகையில் நிலா மாடத்தில் அவர்கள் 3 பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்கு சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு என்றுமில்லாத அமைதி பெற்று விளங்கிற்று. நரசிம்மவர்மருடைய மனம் அந்நகரின் கீழ்கோட்டை வாசலுக்கு சென்றது. இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போய்க் கொண்டிருக்கும். அந்த சிவிகையில் ஆயனரும் அவர் மகளும் அமர்ந்திருப்பார்கள். ஆஹா, அவர்களுக்குத்தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது! மத யானையின் மீது வேலிருந்து அவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருப்பான்? புதல்வன் தானே பேசுவான் என்று புவனமகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார். அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு, குழந்தாய், உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல திடுக்கிட்டு தாயாரை பார்த்தார். அம்மா, அம்மா, நான் உங்களிடம் விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன். உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும். என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்தில் உள்ள புகழ்வாய்ந்த மல்லர்கள் எல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது? அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே என்னை நடத்துகிறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவனமகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தார்கள். தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா? இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருந்தான். குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும்? அப்பா, பல்லவ ராஜ்யத்தில் அந்நீர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நாம் வெறுமனே கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா? சேனாதிபதி கலிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போலிருக்கிறதே. இத்தனை நேரம் நமது சைனியம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா? இது என்ன என்று புவனமகாதேவி வியப்பும் அவநம்பிக்கையும் தொனித்த குரலில் கேட்டார். ஆம் தேவி, அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை, பெரும் படைகளுடனே திடீரென்று பிரவேசித்திருக்கிறார்கள். பல்லவேந்திரா, மந்திர ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டு இருக்கிறீர்கள்?
எல்லோரும் ஏதோ பேசிய போது என் மனம் கொதித்த கொதிப்பை மிகவும் முயன்று அடக்கிக் கொண்டிருந்தேன். மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார், தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான். வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டது என்பதை அவன் அறியவில்லை. 2 பேரும் கேளுங்கள். வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்திரை நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவனுடைய சைன்யத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம். 1000கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம். பெரிய காளைகள் பூட்டிய 100கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம். 10000கணக்கான குதிரை வீரர்கள் வருகிறார்களாம். வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறான். நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள். நமது எல்லை காவல் படையை புலிகேசியின் ராட்சத சைன்யம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதா. அந்த சைன்யத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை. ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிகப்பெரியது. ஆனாலும் நெற்றி கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த பினாகபாணியின் அருளினால் முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை. அப்பா, பல்லவ சைன்யம் பின்வாங்கி வருகிறதா? இது என்ன அவமானம்! இப்பொழுது எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்பா. நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகள் அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன். பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சைன்யத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும். அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட. இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்னுடன் வருகிறாயா? கேட்க வேண்டுமா? வருகிறேன் அப்பா. தேவி, நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை, சகாவாகவே நடத்தப் போகிறேன். மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கிறேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம். புவனமகாதேவியை படுப்பதற்கு போகச் சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி சென்றார்கள்.